அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவங்களுக்காக மறைமுகமாக செய்யக்கூடிய துவா. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக மறைமுகமாக செய்யக்கூடிய துவாக்கு வானவர் ஒருத்தவங்க பக்கத்தில் நின்று கொண்டு யாரெல்லாம் இவங்களுக்கும் அதே போல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த துவாவை அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பரக்கத் வரணும், முசீபத்து இந்த மாதிரி எல்லாமே போயிடணும், நம்ம வீடு எப்போவுமே பரக்கத் பொருந்திய வீடாக இருக்கணும், கண்ணீர் நம்மளுக்கு பற்றவே கூடாது, கண்ணீர் ஏற்பற்றவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூறா யார் வீட்டில் ஓதப்படுதோ அவங்க வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான், அவங்களுக்கு கண்ணீர் ஏற்படாது, அவங்களுக்கு பரக்கத் அதிகமாக வந்துட்டுருக்கும். மேலும் அவங்க இருப்பிடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்ன தெரியுமா? அதாவது சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத், ஆமன ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆயத்துக்கள் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதோட சிறப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த சூரா பக்ரா குர்ஆனோட சிகரம் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அவருடைய ஒவ்வொரு ஆயத்தோடையும் 80 மலக்குமார்கள் இறங்குனாங்களாம். குறிப்பாக ஆயத்து குர்சி அரிஷின் கீழே இருந்து இறக்கப்பட்டு இந்த சூறாவோட இணைக்கப்பட்டுச்சான். யார் அல்லாஹோட பொருத்தம் மற்றும் அருமை நாடி இதை ஓதுறாங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீடுகளை கப்ரிஸ்தானாக ஆக்காதீங்க. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அங்கே ஷெய்தான் நுழைய முடியாது. இட் மீன்ஸ் பக்ரா சூரா ஓதாத வீடு ஒரு கப்ரிஸ்தான் போல அப்படின்னு ரசூலா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டு ஷெய்தான் ஓடி போயிடறானா, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஷெய்தான் வரவே முடியாதான். ரசூலா சொல்லியிருக்காங்க, சூரத்துல் பக்ரா ஓதாமல் மித்த சூறாக்களை ஓதக்கூடியவராக நான் அவங்கள பார்க்க வேணாம். நல்லா கேளுங்க, எந்த வீட்டில் இந்த முபாரக்கான சூறா, அதாவது இது ரசூல் என்ன சொல்கிறாங்க, முபாரக்கான சூறா, இந்த சூறாவை பரக்கத் பொருந்திய சூறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூறா பக்ரா ஓதப்படுகின்றதோ அங்கேருந்து ஷெய்தான் ஓடுறான். எந்த வீட்டில் இந்த சூறா ஓதப்படலையோ அதுதான் மிகவுமே மோசமான இழிவான வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே சிகரம் இருக்குது. திருக்குர்ஆனோட சிகரம் சூரத்துல் பக்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தவங்க இந்த 2 ஆயத்துக்களை இரவில் ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு இந்த 2மே போதுமானதாகி விடுமா. அதாவது வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த 2 ஆயத்து மட்டுமே அவருக்கு போதுமானதாகிடும். அதாவது இரவு தூங்கும் போது ஓதுறவருக்கு. மேலும் இந்த சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து அரிஷின் கீழ் உள்ள பொக்கிஷத்தின் மூலம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. எனக்கு முன்னாடி எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலை, எனக்கு பின்னாடியும் எந்த நபிமார்களுக்குமே கொடுக்கப்படலை அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. எனக்கு பின்னாடி எது கொடுக்கப்படாது, எனக்கு முன்னாடியுமே எந்த நபியும் கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. மேலும் ரசூல்லா மெஹராஜுக்கு போனாங்கல்ல, அப்போது 7வது வானத்தில் உள்ள சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்த அடைகிறாங்க. அது எப்படின்னா, பூமியிலிருந்து மேலே செல்கிற பொருள் எல்லாமே அங்கே போகுதான். மேலே போயிட்டு பிறகு அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிருதான். அப்புறம் என்ன பண்ணுதான், அந்த மேல் வானத்திலிருந்து வரும்ல பொருட்கள், அதுவும் அங்கேருந்து இறங்கி அப்படியே இந்த சிதறத்துல் முன்தஹா அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிருதான். அந்த பகுதியில் தங்க வெட்டி கிளிகள் மூடி மறைச்சிருக்குமா. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதாவது சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 விஷயம் கொடுக்கப்பட்டுச்சு. 1 5 நேர தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்து, 3வது அல்லாஹ்வை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது. ரசூலா சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்களை ஓதிக்கிட்டே இருங்க, அவை எனக்கு அரிசின் கீழ் உள்ள பொக்கிஷத்திலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க.
மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி அறிஞ்ச எந்த ஒரு மனிதருமே ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களையும் ஓதாமல் படுக்க மாட்டாங்க. இது எனக்கு அரிசின் கீழுள்ள பொக்கிஷத்தில் கிடைத்த ஒரு பொக்கிஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன படையை ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படைக்கு தளபதியாக சூரத்துல் பக்ரா மனனம் செஞ்சவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு நல்ல மனுஷன் கேட்குறாங்க, நானும் அந்த சூறாவை மனம் செஞ்சுருப்பேன், ஆனால் அதன் மீது அமல் செய்ய முடியாதோ அப்படின்னு பயந்து தான் நான் மரணம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூலா சொன்னாங்க, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள், அதை ஓதுங்க. யார் குர்ஆனை கற்று ஓதி அதன் மீது அமலும் செய்கிறாரோ அவருக்கு உதாரணம் கஸ்தூரி நிரப்பப்பட்ட பாத்திரத்தை போன்று. அதோட நறுமணம் வந்து 4 பக்கமுமே வந்து வீசி கொண்டிருக்கும். ஆனால் குர்ஆனை கற்றுமே தெரிஞ்சுமே ஓதாமல் தூங்கக்கூடிய மனிதருக்கு உதாரணம் கஸ்தூரி நிரப்பப்பட்ட பாத்திரத்தை போன்று. ஆனால் அவனோட வாய் வந்து மூடப்பட்டுள்ளது. அதாவது அந்த வாய் மூடிடுச்சு அப்படின்னா அந்த அந்த மனம் வந்து வராது இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை சூரா பக்ராவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ரத் உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை இரவு நேரத்தில் சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த குதிரை வந்து மிரள ஆரம்பிக்குது. அவங்க வந்து அந்த ஓதுறதை நிறுத்தின உடனேயே குதிரை வந்து நார்மல் ஆகிடுது. திரும்ப அந்த ஓதுறதை ஆரம்பிக்கிறதும் குதிரை வந்து திரும்ப மிரளுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓதுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க, குதிரை வந்து சரியாகுது. இந்த மாதிரி 3 தடவை வந்து செஞ்சு பார்க்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இப்படி பண்ண உடனேயே என்னுடைய மகன் யஹ்யா குதிரைக்கு அருகில் படுத்திருந்ததால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு பயந்து நான் குர்ஆன் ஓதுறதை நிறுத்திட்டு குழந்தையை தூக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை மிரள என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள என்னோடய தலைக்கு மேலுள்ள வானத்தை நோக்கி பார்த்துட்டு மறுநாள் வந்து காலையில் ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அழைச்சி நேற்று நடந்ததை நான் சொன்னேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உசைதே நீ ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓதிக்கிட்டே இருந்தேன். 3ஆவது தடைக்கு அப்புறம் என்னோடய மகன் யஹ்யாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு தான் நான் நிப்பாட்டிட்டேன். என்னோடய பார்வை மேல் நோக்கி பார்த்தபோது மேகத்தை போன்ற ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சு. அதாவது மேகம் மாதிரி ஒரு பொருள் தலைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மேகம் மாதிரி உள்ளதில் விளக்குகளை போன்று ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரசூலா கேட்குறாங்க, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் ஓதுறதை நிறுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா அவங்க காலை வரை அப்படி இருந்திருப்பாங்க. மற்றவர்களுமே அவங்கள பார்த்துருப்பாங்க. அவங்க மறைந்து இருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னா மலக்குமார்கள். நீங்கள் இந்த பக்ராவுடைய வசனத்தை ஓதவுமே மலக்குமார்கள் வந்து மேகம் போல் ஒரு கூட்டமாக வந்து நின்றாங்க அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க அவங்களுக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஹஜ்ரத் தாபித் பின் ஹைஸ் பின் சம்மாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுடைய சஹாபாக்கெல்லாம் ரசூல்லாட்ட போய் சொல்கிறாங்க, ரசூலல்லாஹ் நேற்று இரவு முழுவதுமே ஹஜ்ரத் தாபித் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு ஒளியிலான விளக்குகளால் மின்னிக்கிட்டு இருந்துச்சு, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, அவங்க சூரத்துல் பக்ராவை வந்து ஓதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் சூரத்துல் பக்ரா ஓதுனீங்களா அப்படின்னு. அவங்களும் ஆமாம், நான் வந்து நேத்திரவு வந்து சூரத்துல் பக்ராவை ஓதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நிறைய 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 சிறப்புகள் இந்த சூரத்துல் பக்ராவுக்கு இருக்குது. ரசூலா சொல்லியிருக்காங்க, சூரத்துல் பக்ராவை கற்றுக்கொள்ளுங்கள், அதை எடுத்துக்கொள்வது வந்து பரக்கத், அதை விடுவது வந்து கை சேதத்திற்குரியது. அதாவது அதை எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு லாபம். மேலும் வந்துட்டு நம்ம ஓதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நஷ்டவாளி ஆகிடுவோமா. சூனியம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, சூனியம் செய்பவர்கள் அவன் மீது சக்தி பெற முடியாது அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. சூரத்துல் பக்ராவுக்கு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு சூரா.
சொன்னாங்க. சூரத்துல் பக்கராவையும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு திரும்ப சொல்கிறாங்க. சூரத்துல் பக்கராவையும் அது கூட சூரத்துல் ஆல இம்ரானையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ரெண்டுமே இதை ஓதுபவர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய மீது அதாவது ஓதுவாங்கல்ல அவங்க மேலே மேகத்தை போன்று அல்லது பறவைகளின் கூட்டத்தை போன்று கியாமத்தினால அந்த நிழலே இல்லாத கியாமத் நாளில் அப்போது இந்த 2 சூறாவும் அவங்களுக்கு மேகத்தை போன்று இல்லைன்னா பறவைகளின் கூட்டத்தை போன்று ஒரு நிழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் கியாமத் நாளில் நம்மளுக்கு வந்து சிபாரிசு செய்யுமா, அதாவது இவங்க என்ன ஓதுனாங்க அப்படின்னு சிபாரிசு பண்ணுமா நம்மளுக்காக. மட்டும் இல்லாமல் இந்த சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரான்லையும் ரசூலா சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவன் கைவசத்தில் என்னோட உயிர் இருக்கோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த சூறாக்களில் அல்லாஹ்வின் ஒரு திருநாமம் இருக்குது, அந்த பெயரை கொண்டு அவனை அழைச்சாங்கன்னா அவன் அதனை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருநாமம் என்ன அப்படின்னு அந்த ஒரு மனிதர் வந்து ரசூல்லா கிட்ட கேட்டதற்கு ரசூல்லா வந்து அதை கூற மறுத்துட்டாங்க. அதை கூறினால் அந்த திருநாமம் எனக்கும் உனக்கும் அழிவை ஏற்படுத்தும்படியான ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் கேட்டுருவீங்க அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு வந்து இந்த சூறால சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான். இந்த சூறாவை பரக்கத்திற்காகவும் நம்மளுக்கு வீட்டில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது, இப்போ கடையில் வருமானம் கம்மியாக இருக்குன்னா நம்ம கடையில் உட்காந்து ஓதலாம். இந்த மாதிரி கண்ணீர் சூனியம், நம்மளுக்கு செல்வ செழிப்பு, நம்ம சந்தோஷமாக வாழணும், இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறாவே நம்மளுக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆமனர் ரசூலை ஓதுங்க. இந்த ஆயத்துக்கள், அதாவது சூரா பக்கராவுடைய கடைசி ஆயத்துக்கள் ஆமனர் ரசூலை ஓதுங்க. நான் இரவு படுக்கும்போது கண்டிப்பாக ஓதிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் சூரா பக்கரா, அந்த ஃபுல் குரான்லேயே பெரிய சூறா வந்து சூரா பக்கரா தான். இந்த சூரா பக்கராவை ரொம்ப பெரிய சூறா தான் இருந்தாலும் கொஞ்சமாவாச்சு நம்ம வீட்டில் வந்து ஓத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் நிறைய தடைகள் வரும். இந்த சூறா ஓதுறதுக்கு வந்து நம்மளால் ஓத முடியாது, அப்புறம் நிறைய தடைகள் வரும், சோம்பேறிப்படுவோம். இந்த மாதிரி நிறைய தடைகள் வந்தாலுமே இந்த சூறாவை யார் அவங்க வீட்டில் ஓதுறாங்களோ அவங்க வெற்றியாளர். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சூறா ஓதுங்க, நிறைய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இப்போது ஆமனர் ரசூலை வந்து நான் ஓதி காட்டுறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஅமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசூலிஹி வ காலூ சமிஅனா வ தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அரப் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு அரப் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து அரப் தெரியல அப்படின்னா பொருளை வந்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் ரசூல் தம் ரப்பிடமிருந்து தம் மீது இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு ஈமான் கொண்டுள்ளார். இன்னும் மோமீன்களும் ஈமான் கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்களை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர். இன்னும் அவனுடைய ரசூல்களில் எவருக்கிடையும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும், மேலும் நாங்கள் செவியேற்கிறோம், உன் கட்டளைக்கு வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னுடைய மன்னிப்பு
மன்னிப்பை வேண்டுகிறோம், நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்து கொண்டதும் அதன் மீதே கேடாக ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிரிக்காதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ பலுவான சுமையில் எதனை சுமத்தினாயோ அதுபோன்று எங்களின் மீது பலுவான சுமையை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்திடுவாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கிருபை செய்வாயாக. நீயே எங்கள் நாயன், எனவே காஃபிரான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என்றும் மோமின்கள் பிரார்த்திப்பார்கள். இதுதான் ஆமன ரசூலோட பொருள். இந்த பொருளை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் நம்ம அல்லாஹ் கிட்ட எல்லாத்த விட்டுமே பாதுகாப்பு தேடுறோம். அழகான பொருளை கொண்ட ஒரு சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்தோட சிறப்புகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக படுக்கும்போது தூங்கும்போது இது ஓதிட்டு நீங்கள் படுங்க. அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்குமே எல்லா விதத்திலிருந்தும் பரக்கத் செய்வான். மேலும் இந்த 2 ஆயத்தை நம்மளுக்கு போதுமானதாகிவிடும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்குமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விதை பெறுகிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.